டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்க்கு ஜிஎஸ்க்கு நம்ம சேனல்ல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் 6க்கான டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கான PDF வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லயே கொடுத்திருப்போம். சோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட் 6க்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கடைசி வரையும் பாருங்க. டெஸ்ட் 6க்கு என்னென்ன பாடம்லாம் படிக்க சொல்லியிருந்தோம்னா யூனிட் 5 இந்திய ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கை. இந்த டாபிக் எதெல்லாம் கவர் ஆகும்னா 12th எக்கனாமிக்ஸ்ல 5th லெசன் பணவியல் பொருளியல், அடுத்து 12thல 6th லெசன் வங்கியியல். இந்த ரெண்டு பாடத்தையுமே கவர் பண்ணி 75 மார்க் நம்ம டெஸ்ட் எடுத்திருக்கோம். சோ இந்த டெஸ்ட்ல 75 மார்க்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். பிரசிடென்சி வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிரசிடென்சி வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி இதெல்லாம் எந்தெந்த ஆண்டுகள்ல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்காள வங்கி வந்து 1800 மூணாவதா இருக்கு. மும்பை வங்கி 1840 ஒன்னாவதா இருக்கு. சென்னை வங்கி வந்து 1843 ரெண்டாவதா இருக்கு. 3 1 2 சரியானது வந்து ஏ தான். வங்காள வங்கி வந்து 1806, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி வந்து 1843. 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றி 1897 ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்ற உலகின் முதல் மைய வங்கி. உலகின் முதல் மைய வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றி 1897 ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்காக முழு உரிமையை பெற்ற உலகின் முதல் மைய வங்கி எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. நீர்மைத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் பெரும்பாலும் நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை. நீர்மைத்தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் வந்து பெரும்பாலும் நீண்ட கால கடன்களை அளிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை, அதனால் அவை வைப்புகளை பெற்று முதலீட்டுக்காக கடன்களை அளிக்கின்றன. வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை, அதனால் அவை வைப்புகளை பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அளிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனி வாக்கியமா பார்க்கிறப்ப ரெண்டுமே சரியானதுதான். ஆனா இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்கவில்லை. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கேட்பு வைப்புகள், சேமிப்பு கணக்கு, கால வைப்புகள், தொடர் வைப்பு, கேட்பு வைப்புகள், நடப்பு கணக்கு, கால வைப்புகள், முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் பணத்தை எடுக்கும் வசதி. இதுல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல தவறானது வந்து கால வைப்புகள் வந்து முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் பணத்தை எடுக்கும் வசதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா கால வைப்புக்கு வந்து எழுத்துப்பூர்வமான முன்னறிவிப்பு வந்து கேட்பாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கால வைப்புக்கு முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் பணத்தை எடுக்கும் வசதி வந்து எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேட்பு வைப்புக்கு தான் இருக்கு. கேட்பு வைப்புக்கான ரெண்டு வகையில சேமிப்பு கணக்கு, நடப்பு கணக்கு இது ரெண்டுமே கேட்பு வைப்புல தான் வரும். இதுல தான் நம்ம முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டும்னாலும் பணத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கால வைப்புல வந்து எழுத்துப்பூர்வமான முன்னறிவிப்பு வந்து தேவைப்படும். அதனால இதுதான் தவறானது. கீழ்கண்டவற்றுள் வணிக வங்கிகளின் பொது பயன்பாட்டு பணிகளில் அடங்காது எது? பொது பயன்பாட்டு பணிகள்ல எது வந்து அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு பெட்டக வசதி வழங்குதல், வருமானத்தை பெறுதல், பயண காசோலைகளை வழங்குதல், அயல்நாட்டு செலாவணியை கையாளுதல். பொது பயன்பாட்டு பணிகள்ல எது வந்து அடங்காதுன்னு கேட்டிருக்காங்க. வருமானத்தை பெறுதல் இதான் வராது. இது எதுக்கான பணின்னு பாத்தீங்கன்னா முகமை பணிக்கான பணி. முகமை பணிகள்ல வரும். பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ரெண்டு வாக்கியம் கொடுத்திருக்காங்க. ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துவது முதல் நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு என அழைக்கப்படுகிறது. ஒன்று வந்து சரியானதா. ஒரு வாடிக்கையாளர் வந்து தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துவது முதல் நிலை வைப்பு இல்லைன்னா செயல்படா வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து சரிதான். ரெண்டாவது பாருங்க. ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படுவது பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு எனப்படுகிறது. இந்த ரெண்டு வாக்கியமுமே சரியானதா. ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படுவது
பெறப்படாத வைப்பு இல்லனா செயல்படும் வைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரியானதுதான். இரண்டும் சரி. பணப்பெருக்கியின் அளவு காண பயன்படும் சரியான வாய்ப்பாடு 1/, ரொக்க இருப்பு விகிதம் × 100. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகள்ல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலோன் மைய வங்கி 1928ல தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஏவே தவறானது. சிலோன் வங்கி வந்து எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1950ல. சிலோன் மைய வங்கி 1950ல தான் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது தென் ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி 1921. இல்ல பி தான் சரியானது. தென் ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி வந்து எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1921ல. சீன மைய வங்கி 1954. இல்ல சியும் தவறானது. சீன மைய வங்கி வந்து எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1928ல. அடுத்தது இஸ்ரேல் மைய வங்கி 1950 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவும் தவறானது. இஸ்ரேல் மைய வங்கி வந்து 1954 வரும். சரியானது தென் ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி 1921 தான் சரியானது. எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் முழு வங்கிக்கான உரிமம் கொண்டவை அல்ல, மேலும் இவை மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் வந்து முழு வங்கிக்கான உரிமம் கொண்டது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். மேலும் இவை மைய வங்கியால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே சரியானதான். கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இவை முழுமையான வங்கி பணிகளை செய்யாமல் வைப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்கும் மற்ற நிதி பரிமாற்றங்களை மட்டுமே மேற்கொள்கின்றன. கடன்களை வழங்கும் மற்ற நிதி பரிமாற்றங்களை மட்டுமே மேற்கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ரெண்டுமே சரியானதுதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இந்திய ரிசர்வ் வங்கி குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1, 1935 முதல் தனது பணியை துவங்கியது. ஏ வந்து சரியானதா. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1934 சட்டம் படி ஏப்ரல் 1, 1935 முதல் தான் தனது பணியை துவங்கியது. ஏ வந்து சரியானது. அடுத்தது பாருங்க. துவக்கத்தில் இதன் மூலதனம் ரூபாய் 100 மதிப்பு கொண்ட சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் இருந்தது. பி சரியானதா. இது ஜனவரி 1, 1949 தேசிய மயமாக்கப்பட்டு மாநில அரசுக்கு சொந்தமானது. இல்ல சி தான் தவறானது. இது ஜனவரி 1, 1949 தேசிய மயமாக்கப்பட்டு மாநில அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு வராது, மத்திய அரசுக்கு சொந்தமானது. அதனால சி தான் தவறானது. அடுத்தது பாருங்க. 1937 ஆண்டில் இதன் தலைமை அலுவலகம் கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. டி சரியானது. இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. 1 ரூபாய் நோட்டுகளில் காணப்படும் மொழிகளின் எண்ணிக்கை தொடர்பான சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பத்தி நமக்கு தெரியும். 1 ரூபாய் நோட்டுகள்ல எத்தனை மொழிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 மொழிகள் இருக்கும். அதுல 2 மொழிகள் வந்து முன்னாடியும் 15 மொழிகள் வந்து பின்புறத்திலையும் இருக்கும். இந்த 2 மொழிகள் முன்னாடி என்ன இருக்கும்னா ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் இருக்கும். மற்ற 15 மொழிகள் வந்து பின்புறத்தில் இருக்கும். எது சரியானதுன்னு பாருங்க. பி தான் சரியானது. முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பின்பக்கத்தில் மற்ற 15 மொழிகளிலும் என மொத்தம் வந்து 17 மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கும். பி தான் சரியானது. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளுடன் தொடர்பில்லாது எது? தொடர்பில்லாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காகித பணம் வெளியிடுதல் மற்றும் வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல். இது சரியானதான். காகித பணம் வெளியிடுதல் மற்றும் வங்கிகளுக்கு வந்து உரிமம் வழங்குவது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிதான். அரசுக்கான வங்கியாக செயல்படுதல் ரெண்டாவது சரிதான். அரசுக்கான வங்கியாக செயல்படுதல் சரிதான். பொதுமக்களிடம் இருந்து நேரடியாக வைப்புகளை ஏற்று அவர்களுக்கு கடன் வழங்குதல். இல்ல சி தான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வங்கிகளுக்கான வங்கி அது. அதனால நேரடியாக மக்கள் வந்து வைப்புகளை வந்து வைக்க முடியாது. அதுக்கான கடனையுமே இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வழங்காது. அதனால சி தான் தவறானது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து வங்கிகளுக்கான வங்கி அது. இந்த சட்டத்தின்படி இந்திய ரிசர்வ் வங்கி அயல்நாட்டு செலாவணி மேலாண்மையையும் நிர்வகிப்பையும் மேற்கொள்கிறது. எந்த சட்டம்னா அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம் 1999. அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் கொடுத்திருக்காங்க. வங்கி விகித கொள்கை
தள்ளுபடி விகித கொள்கை, வங்கி விகித கொள்கை வந்து தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டாவதா இருக்கு. அடுத்தது வெளிச்சந்தை நடவடிக்கைகள். வெளிச்சந்தை நடவடிக்கைகள் வந்து அரசு கடன் பத்திரங்களை விற்பதும் வாங்குவதும். நாலாவதா இருக்கு. கடன் பங்கீடு, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. ஒன்னாவதா இருக்கு. கடன் பங்கீடு, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. நெறிமுறை தூண்டலுமே கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள்ல தான் வரும். அதனால ரெண்டுமே ஒண்ணுதான். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை வராது. அதனால 2 4 1 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. பணவீக்க காலத்தில் மைய வங்கியானது வங்கி விகிதத்தை அதிகரிக்கிறது. பணவீக்க காலத்துல வந்து மைய வங்கி என்ன பண்ணுதுன்னா வங்கி விகிதத்தை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. வங்கி விகிதம் அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு வந்து குறைக்கப்படுகிறது. இதனால வந்து பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து சரிதான். வங்கி விகிதம் அதிகரிப்பதன் மூலம் நடப்பு வட்டி விகிதம் வந்து அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு வந்து குறைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கமும் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்னும் பணவியல் கொள்கை கருவியை முதலாக பரிந்துரைத்தவர். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்னும் பணவியல் கொள்கை கருவியை முதலாக பரிந்துரைத்தவர் யாருன்னா ஜான் மேனார்டு கீன்ஸ். ஜான் மேனார்டு கீன்ஸ். ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம் தொடர்பான சரியான வாக்கியம் எது? இதுல கேட்டிருக்கிறது சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெப்போ விகிதம் எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட குறைவாகவே இருக்கும். ஏவே தவறானதான். ஏன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ விகிதம் வந்து மீள் ரெப்போ விகிதத்தை விட எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். இதுல குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏ வந்து தவறு. ரெண்டாவது பாருங்க. ரெப்போ விகிதம் எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாகவே இருக்கும். அப்ப பி தான் சரியானது. எது சரியானதான் கேட்டிருக்காங்க. பி சரியானது தான். ரெண்டு விகிதங்களும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறானதுதான். ஏன்னா ரெப்போ விகிதம் எப்பொழுதுமே மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால சி வந்து தவறு. அடுத்தது பாருங்க. மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்தினால் வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு அதிக கடன்களை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறானதுதான். மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்தினால் வணிக வங்கிகள் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கும் கடன் வந்து குறையும், இதுல அதிகப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால சரியானது பி தான் சரியானது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்து கடன் கட்டுப்பாட்டு முறைகளை பத்தி கொடுத்திருக்காங்க. கடன் பங்கீடு, மாறும் தொகுப்பு வரையறை மற்றும் மாறும் மூலதன சொத்து விகிதம், விளம்பரப்படுத்துதல், பொதுமக்களிடம் கொள்கைகளை விளம்பரப்படுத்துவதன் மூலம் கடன் அளவை கட்டுப்படுத்துதல், நேரடி நடவடிக்கைகள், அபராத வட்டி விகிதத்தை விதிப்பது, விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல், கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை. இல்ல கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை வந்து விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஈட்டு கடன்களின் விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல் தான் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறையில் வரும். இதுல வந்து விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால இதுதான் தவறானது. ஈட்டு கடன்களின் விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல் அப்படின்னு கொடுத்திருந்தா சரியானதா இருக்கும். வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1963 ஜூலை 1 வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் எந்த ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1963 ஜூலை 1 வட்டார ஊரக வங்கிகளுக்கான மூலதனத்தில் மைய அரசு, மாநில அரசு மற்றும் வணிக வங்கிகளின் பங்களிப்பு விகிதம் முறையே. வட்டார ஊரக வங்கிகளுக்கான மூலதனத்தில் வந்து மைய அரசோட பங்களிப்பு விகிதம், மாநில அரசோட பங்களிப்பு விகிதம், வணிக வங்கிகளின் பங்களிப்பு விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைய அரசு வந்து 50%, மாநில அரசு வந்து 15%, வணிக வங்கிகளின் பங்களிப்பு வந்து 35%. அப்ப 50, 15, 35 ஏதான் சரியானது. நபார்டு வங்கி குறித்த சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. இது 1982 ஆண்டு ஜூலை மாதம் தோற்றுவிக்கப்பட்டது. ஏ வந்து சரிதான். நபார்டு வங்கி வந்து 1982 ஜூலை மாதம் தான் தோற்றுவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் பணிகள் முழுமையையும் இது ஏற்று செயல்படுகிறது. எதுன்னு பாத்தீங்கன்னா நபார்டு வங்கி தான் வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் பணிகள் முழுமையையும் ஏற்று செயல்படுகிறது. பியும் சரியானதான். இதன் மூலதனத்தை இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய அரசு இரண்டும் சரிப்பகுதியாக வழங்குகிறது.
சியும் சரியானது தான். மேற்கண்ட அனைத்துமே சரியானது தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி பிப்ரவரி 16, 1976 முதல் இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. இது இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி வந்து பிப்ரவரி 16, 1976 முதல் இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதற்கு முன்பு வரை இது இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. அதுக்கான காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இந்தியாவில் தொழில் நிதிக்காக முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தொழில் நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1948 ஜூலை 1. இந்திய தொழில் நிதி கழகம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்கிறாங்க. 1948 ஜூலை 1. IFCI உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் மூலதன அங்காடியை கட்டமைப்பதும் எந்த அமைப்பின் நோக்கமாகும்? ICICIயின் நோக்கம். ICICI அப்படின்றது என்ன? இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. தொழில் நிதிக்கான அமைப்புகள் கொடுத்திருக்காங்க. அது எந்த அளவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா IFCI, அடுத்து ICICI, அடுத்து IDBI, இது எல்லாமே எந்த அளவுல வரும்னா இந்திய அளவுல வரும். இந்திய அளவு வரும். அடுத்து SFC, SIDCO, இது ரெண்டுமே எதுக்குள்ள வரும்னா மாநில அளவுல வரும். SFC அப்படின்றது என்ன? மாநில நிதி கழகங்கள் வரும். அதே மாதிரி SIDCO அப்படின்றது என்ன? மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் அப்படின்றது வரும். அதனால இது ரெண்டுமே மாநில அளவுல வரும். முதல் ரெண்டுமே இந்திய அளவுல வரும். இப்போ ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3, SFC வந்து 1, அடுத்து மீதி இருக்கிறது வந்து 4. 2, 3, 1, 4. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ. இதை வந்து நீங்க இப்படி கேட்பீங்க, 2 இந்திய அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 எடுக்காம 3 கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்துக்குமே இந்திய அளவு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அப்போ IFCI அப்படின்றதுக்கு 2 கொடுக்காம நம்ம 3 கொடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க ICICI, இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்? இந்திய அளவு. ரெண்டுத்துக்குமே இந்திய அளவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ 3 கொடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து 2 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ 3, 2. ஆப்ஷன்ல வந்து பாருங்க 3, 2 அப்படின்றது இருக்கான்னு 3 இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 4 தான் இருக்கு, 2 கொடுக்கல. அப்ப சரியானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எடுக்கணும், அடுத்து 3 எடுக்கணும். ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா மாத்தி எழுதிக்கணும். அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 முதல் 1960 என்ற நூலை எழுதியவர் மில்டன் பிரைட்மேன். அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 முதல் 1960 என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மில்டன் பிரைட்மேன். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா விரிவாக பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கை எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று சரிதான். விரிவாக பணக்கொள்கை அப்படின்றது மலிவு பணக்கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பொருளாதார நடவடிக்கைகளின் பின்னிறக்க காலத்தில் ஏற்படும் வேலையின்மைக்கு எதிராக வட்டி விகிதத்தை குறைத்து தொழில் உற்பத்தியையும் வணிகத்தையும் விரிவாக்க இது எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சரியானதா. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கிய பொருளியல் நிபுணர்களின் அடங்காதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பேர்த்துல யார் வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விக்ஸ்டேட், ஹேயக், ராபர்ட்சன், இந்த 3 பேருமே வந்து பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த பொருளியல் அறிஞர்கள் தான். இதுல வந்து பொருந்தாதது யாருன்னா கீன்ஸ் தான் பொருந்தாதவர். பண அங்காடி மற்றும் மூலதன அங்காடி தொடர்பான தவறான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுகிய காலத்தில் முதிர்ச்சி அடையும் நிதி கருவிகளை கையாளும் அங்காடி பண அங்காடி எனப்படும். சரிதான். பண அங்காடி அப்படின்றது என்னன்னா குறுகிய காலத்துல வந்து அதாவது ஓராண்டுக்குள்ள முதிர்ச்சி அடையும் நிதி கருவிகளை கையாளும் அங்காடி தான் பண அங்காடி அப்படின்னு சொல்றாங்க. ஏ சரியானதா இல்ல தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நீண்ட கால நிதி கருவிகளை வணிகம் செய்யும் அங்காடி மூலதன அங்காடி எனப்படும். பியும் சரியானதா. பண அங்காடி அப்படின்றது குறுகிய காலம், பண அங்காடி அப்படின்றது குறுகிய காலம், மூலதன அங்காடி அப்படின்றது நீண்ட காலம்.
அடுத்தது கருவூல உறுதி சீட்டுகள் மற்றும் அழைப்பு பணம் ஆகியவை மூலதன அங்காடியின் கருவிகளாகும். இல்ல சி தான் தவறானது. கருவூல உறுதி சீட்டுகள் அழைப்பு பணம் இதெல்லாம் வந்து மூலதன அங்காடியில் வராது, பண அங்காடியில தான் வரும். பண அங்காடியின் கருவிகள் தான் அரசு பத்திரங்கள் வரும், வணிக பத்திரங்கள், அழைப்பு பணம், கருவூல உறுதி சீட்டுகள் இது எல்லாமே பண அங்காடியில வரும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, மூலதன அங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி தான் தவறானது. ஆர்டிஜிஎஸ் நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் மூலம் பணம் அனுப்ப தேவையான குறைந்தபட்ச தொகை 2 லட்சம். நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் மூலம் பணம் அனுப்ப தேவையான குறைந்தபட்ச தொகை எவ்வளவுனா 2 லட்சம். தேசிய மின்னணு வழி பண பரிமாற்றம் மூலம் நடைபெறும் பண பரிமாற்றம் குறித்த சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதுல வந்து எது சரியானதா அப்படின்னு பாருங்க. இதில் பண பரிமாற்றம் நிகழ்நேரத்திலேயே நடைபெறும், இது தவறுதான். நம்ம அனுப்பினோனையே டக்குன்னு வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, இது தவறுதான். பண பரிமாற்றங்கள் அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. இல்ல பி தான் சரியானது. பண பரிமாற்றங்கள் வந்து அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பாக தான் மேற்கொள்ளப்படுகிறது, அதனால பி தான் சரியானது. இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆகஸ்ட் 2015 ஆரம்பிக்கப்பட்ட பேடிஎம் வங்கியின் பெரும்பான்மை பங்குகள் அதாவது 51% கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சர்மா கேல்கர். இது முக்கியமானது. இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆகஸ்ட் 2015 ஆரம்பிக்கப்பட்ட பேடிஎம் வங்கியின் பெரும்பான்மை பங்குகளை கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது 51% பங்குகளை கொண்டிருப்பவர் யாருன்னா விஜய் சர்மா கேல்கர். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. செயல்படாத சொத்து என்பது வங்கிகளில் மூலதன பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. செயல்படாத சொத்து என்பது வங்கிகளின் மூலதன பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ கடன் தொகையின் அசல் பகுதியோ செலுத்தாமல் இருப்பது செயல்படாத சொத்து அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கடன் வாங்குபவர் வந்து தொடர்ந்து 90 நாட்கள்ல வட்டியோ கடன் தொகையின் அசல் பகுதியை செலுத்தாமல் இருப்பதுதான் செயல்படாத சொத்து அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. ஏப்ரல் 1, 2017 அன்று பாரத ஸ்டேட் வங்கியுடன் எத்தனை இணை வங்கிகள் மற்றும் எந்த வங்கிகள் இணைக்கப்பட்டன? 5 இணை வங்கிகள் மற்றும் பாரதிய மகிழா வங்கி, இந்த 6 வங்கியுமே இணைக்கப்பட்டது. இதுல 5 வங்கிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்கனர் ஸ்டேட் வங்கி, அடுத்தது ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, அடுத்தது மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி. மொத்தமா இந்த 5 இணை வங்கிகள் சேர்க்கப்பட்டது. அதோட பாரதிய மகிழா வங்கி இதுவும் சேர்க்கப்பட்டது. சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பணவியல் கொள்கையின் நிலைகளை பத்தி சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மந்த நிலையில கடன் பெறுவது எளிது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏவே தவறானதா. மந்த நிலையின் போது வந்து கடன் பெறுவது கடினம், அதனால ஏ வந்து தவறு. பணவீக்கம் போது கடன் பெறுதல் கடினம், இல்ல பியும் தவறானதா. பணவீக்கத்தின் போது கடன் பெறுதல் வந்து எளிது, இதை அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. மந்த நிலை வேலையின்மையை அதிகரிக்கும், சி தான் சரியானது. மந்த நிலை வந்து வேலையின்மையை அதிகரிக்கும் தான். சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் சரியானது. பணவீக்கம் வந்து வணிக விரிவாக்கம் தள்ளி போகும், பணவீக்கத்தால வணிக விரிவாக்கம் வந்து தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த நிலையின் போதுதான் பண விரிவாக்கம் வந்து தள்ளி போகும். மந்த நிலையின் போது வணிக விரிவாக்கம் வந்து தள்ளி போகும், பணவீக்கத்தின் போது அல்ல. அதனால சி தான் சரியானது. இந்தியாவில் நவம்பர் 8, 2016 அன்று எந்தெந்த மதிப்புடைய காகித பணங்களுக்கு பண மதிப்பு நீக்கம் அறிவிக்கப்பட்டது? எந்த ஆண்டுன்னு பாருங்க. நவம்பர் 8, 2016 வந்து எந்தெந்த காகித பணங்களுக்கு வந்து பண மதிப்பு நீக்கம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு. கீழ்கண்டவற்றுள் பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களில் அல்லாது எது? பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள்ல எது வந்து இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, பொருளாதாரத்தில் பணவீக்கத்தை அதிகரிப்பது. இல்லை எது வந்து பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பணவீக்கத்தை அதிகரிப்பது அப்படின்றது தான் பொருந்தாது.
ஏன்னா இதோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, இதெல்லாம் வந்து இதோட நோக்கமாக இருந்திருக்கு. வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை வெளியிட்டவர் ஜான் மேனார்டு கீன்ஸ். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் மேனார்டு கீன்ஸ். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1936. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான அமைப்புகளை மேற்பார்வையிடுகிறது. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 2007ஆம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் இதற்கான அதிகாரத்தை ஆர்பிஐக்கு வழங்கியுள்ளது. இந்த ஆண்டுனா 2007ல் செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் வந்து இதற்கான அதிகாரத்தை வந்து ஆர்பிஐக்கு வந்து வழங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு ஆரம்ப காலத்தில் எந்த வங்கிகளால் கட்டுப்படுத்தப்படும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது? பிரசிடென்சி வங்கியால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு வந்து ஆரம்ப காலத்தில் பிரசிடென்சி வங்கியால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. அடுத்தது பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பொருளியல் அறிஞர்கள் மற்றும் அவர்களின் பண இலக்கணங்களோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. வாக்கர் அவரோட பண இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம், பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர் தான். மூணாவதா இருக்கு. அடுத்தது கிரௌதர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட இடையீட்டு கருவி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாலாவதா இருக்கு. அடுத்தது கோல்பர்ன் குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிரிகரி வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 3, 4, 1, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. பணத்தின் படிநிலை வளர்ச்சி குறித்த சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 1, பண்டமாற்று முறையின் வரலாறு புவாமு 6000ல் துவங்கியது. கிமு 6000ல் தான் துவங்கியது. 1 வந்து சரி. மெசபடோமியா பழங்குடியினரால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. 2வது சரியானதா. பொனிசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் இம்முறை வந்து பயன்படுத்தப்பட்டது. பண்டமாற்று முறை வந்து பொனிசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் வந்து இந்த முறை வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதில் அனைத்துமே சரியானதுதான். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்து பணத்தின் வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொன் திட்டம் பணத்தின் அலகு குறிப்பிட்ட எடையிலான பொன் அளவினால் வரையறுக்கப்பட்டது. ஏ வந்து சரிதான். காகித பணத்திட்டம், கட்டளை பணத்திட்டம். பியும் சரியானதா. நெகிழி பணம் பிட்காயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சி தான் தவறானது. நெகிழி பணம் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா கடன் அட்டை, பற்று அட்டை, இதெல்லாம் தான் நெகிழி பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்நிகர் பணம். மெய்நிகர் பணம் தான் பிட்காயின் வரும். நெகிழி பணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடன் அட்டை, பற்று அட்டை இதெல்லாம் வரும். அதனால சி தான் தவறானது. பணத்தின் பணிகள் கொடுத்திருக்காங்க. பணத்தின் பணியோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க. முதல் நிலை பணிகள். முதல் நிலை பணி எதுனா பரிமாற்ற கருவி. இரண்டாம் நிலை பணிகள் மதிப்பின் நிலைகளன். துணை பணிகள் கடனுக்கான அடிப்படை. இதர பணிகள் வந்து பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்குதிறன். பணத்தின் முதல் நிலை பணி எதுன்னு கேட்டாங்கன்னா பரிமாற்ற கருவி. இரண்டாம் நிலை பணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதிப்பின் நிலைகளன். துணை பணிகள் வந்து கடனுக்கான அடிப்படை. இதர பணிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்குதிறன். சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2. ஆப்ஷன் வந்து பி 3, 4, 1, 2. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா உற்பத்தியாளர் தனது லாபத்தினை உச்சநிலைப்படுத்த பல்வேறு காரணிகளின் இறுதிநிலை உற்பத்தி திறனை பண அளவுகளில் ஒப்பிட வேண்டியுள்ளது. கூற்று வந்து சரிதான். உற்பத்தியாளர் வந்து தனது லாபத்தினை உச்சநிலைப்படுத்த பல்வேறு காரணிகளின் இறுதிநிலை உற்பத்தி திறனை பண அளவுகளில் வந்து ஒப்பிட வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. பணம் மூலதனத்திற்கு நீர்மை தன்மையை தருவதில்லை. பணம் மூலதனத்திற்கு நீர்மை தன்மையை வந்து தருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து தவறு. பணம் என்பது வந்து நீர்மை தன்மை கொண்ட ஒரு மூலதனம் தான். மூலதனத்திற்கு வந்து நீர்மை தன்மையை தருகிறது, இதில் தருவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. பண அளிப்பு அளவீடுகள் M1 முதல் M4 குறித்த
சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பண அளிப்பு அளவீடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா M1 M2 M3 M4 இந்த 4 தான் பண அளிப்பு அளவீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து தவறானது அப்படின்னு கேட்கறாங்க. M1 வந்து என்னன்னா காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். ஒன்று சரி. ரெண்டாவது M3 மற்றும் M4 ஆகியவை குறுகிய பணம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டு தான் தவறானது. M1ம் M2ம் தான் குறுகிய பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. M3யும் M4ம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரந்த நிலை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. M1 M2 வந்து குறுகிய பணம், M3 M4 வந்து பரந்த நிலை பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க M3 M4 தான் குறுகிய பணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரெண்டு வந்து தவறு. மூணாவது பாருங்க, M1 முதல் M4 வரையிலான வகைப்பாட்டு வரிசையில் பணத்தின் நீர்மைத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. பணத்தின் நீர்மைத்தன்மை வந்து தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. 3 வந்து சரிதான். 1 3 மட்டும் சரி. இந்திய ரூபாயின் புதிய பண குறியீடு பற்றிய கூற்றுகள்ல வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது திரு டி உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. சரிதான். இந்திய ரூபாயின் புதிய பண குறியீடு வந்து யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னா டி உதயகுமாரால். அடுத்து இக்குறியீடு ஜூலை 15 2010 அன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பியும் சரியானதா. இந்த குறியீடு வந்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 2010 ஜூலை 15. இது தேவநாகரி எழுத்து ராவும் ரோமன் எழுத்து ஆறில் செங்குத்து கோடு இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும். சியும் சரியானதா. இந்தியா உலகிலேயே தனி பண குறியீடு கொண்ட 2வது நாடாகும். இல்ல டி தான் தவறானது. இந்தியா வந்து உலகிலேயே தன பண குறியீடு கொண்ட 2வது நாடு அப்படின்னு சொல்றாங்க. இது தவறானது. அதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா இந்த நாடுகளுக்கெல்லாம் பின் தான் இந்தியா வந்து தனி பண குறியீடை கொண்டுள்ளது. அதனால வந்து 2வது நாடு அப்படின்னு சொல்றது வந்து தவறானது. இர்விங் பிஷரின் பண அளவு கோட்பாடு தொடர்பான சரியான இணை எது? பணத்தின் வாங்கும் சக்தி என்ற நூலை எழுதினது எப்பனா 1911. சரிதான். ரொக்க பரிமாற்ற சமன்பாடு MV = PT. இது சரியானது. விரிவாக்கப்பட்ட சமன்பாடு வந்து PT = MV + M'(V'). அனைத்துமே சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. பணத்தின் அளவிற்கும் விலை மட்டத்திற்கும் உள்ள நேரடி சமவிகித உறவை பிஷரின் சமன்பாடு விளக்குகிறது. பிஷரின் சமன்பாடு வந்து எதை விளக்குகிறதுனா பணத்தின் அளவிற்கும் விலை மட்டத்திற்கும் உள்ள நேரடி சமவிகித உறவை தான் பிஷரின் சமன்பாடு விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. பண அளவினை இரட்டிப்பாக்கும் போது விலை மட்டம் வந்து பாதியாக குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து தவறு. ஏன்னு பாத்தீங்கன்னா பண அளவினை இரட்டிப்பாக்கும் போது விலை மட்டமும் இரட்டிப்பாக்கும் அப்படின்றத பிஷரின் சமன்பாட்டுல சொல்லியிருப்பாரு. எது வந்து பாதியா குறையும்னா அதோட பண மதிப்பு தான் பாதியா குறையும். பண மதிப்பு வந்து பாதியா குறையும், விலை மட்டம் வந்து இரட்டிப்பாக தான் அதிகரிக்கும். அதனால கூற்று சரி, காரணம் வந்து தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. P = N/K + R(K' என்பது யாருடைய பண அளவு கோட்பாடு சமன்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண அளவு கோட்பாட்டு சமன்பாடு யாருடையதுன்னா KM கீன்ஸின் சமன்பாடு. இது யாருடைய சமன்பாடுனா KM கீன்ஸின் சமன்பாடு. அடுத்தது பொறுத்துக. பணவீக்கத்தின் வகைகள் கொடுத்து வேகத்தின் அடிப்படையில் எத்தனை சதவீதம் அது மாதிரி கேட்டிருக்காங்க. தவழும் பணவீக்கம் வந்து மிதமான பணவீக்கம் 4ஆவதா இருக்கு. நடக்கும் பணவீக்கம் 3% முதல் 9% வரை. ஓடும் பணவீக்கம் 10% முதல் 20% வரை. தாவும் பணவீக்கம் வந்து 20% முதல் 100%. இது அப்படியே தலையில கொடுத்திருக்காங்க. 4 3 2 1 இதான் சரியானது. ஏதான் சரியானது. ஜிம்பாப்வே நாட்டில் 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் எந்த ஆண்டிற்கு எவ்வளவு சதவீதமாக உயர்ந்தது? இந்த ஆண்டுனா 2007 ஏப்ரல் மாதம் எத்தனை சதவீதமாக உயர்ந்ததுன்னா 3714% உயர்ந்தது. அதிக அளவு பணம் குறைந்த அளவு பண்டங்களை துரத்துதல் என்பது எவ்வகை பணவீக்கத்தை குறிக்கிறது?
தேவை இழுப்பு பணவீக்கத்தை குறிக்கிறது. அதிக அளவு பணம் குறைந்த அளவு பண்டங்களை துரத்துதல் என்பது எவ்வகை பணவீக்கத்தை குறிக்கிறதுனா தேவை இழுப்பு பணவீக்கத்தை குறிக்கிறது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா பெட்ரோல் டீசல் பொருட்கள் மீதான வரி உயர்வு பணவீக்கத்தை தூண்டுகிறது. இது வரி வீக்கம் எனவும் அழைக்கப்படும். இல்ல கூற்று வந்து சரிதான். பெட்ரோல் டீசல் பொருட்கள் மீதான வரி உயர்வு வந்து பணவீக்கத்தை தூண்டுகிறது தான். இது வந்து வரி வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மறைமுக வரிகளான கலால் வரி சுங்க வரி போன்றவற்றில் ஏற்படும் உயர்வு விலைவாசியை உயர்த்தி செல்கிறது. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. கீழ்கண்டவற்றுள் பணவீக்கத்திற்கான காரணங்களில் தவறானது எது? எது வந்து தவறானது அப்படின்னு பார்க்கணும். மலிவு பண கொள்கை இது சரிதான். பற்றாக்குறை நிதியாகம் இது சரியானதா. பொதுக்கடனை மீள செலுத்துதல் இது சரியானதா. செலவிட தகுந்த வருமானம் குறைதல் இதுதான் தவறானது. பணவீக்கத்திற்கான காரணங்கள்ல தவறானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. செலவிட தகுந்த வருமானம் குறைதல் அப்படின்றது தவறானது. ஏன்னா செலவிட தகுந்த வருமானம் அதிகரிக்கும் போதுதான் பண்டங்களின் மீதான தேவை வந்து கூடி பணவீக்கம் வந்து ஏற்படும். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குறையும் போது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால டி தான் தவறானது. பணவீக்கத்தின் பகிர்வு மீதான விளைவுகள் குறித்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து சரியானது அப்படின்னு பாருங்க. பணவீக்க காலத்தில் கடன் வாங்கியோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றனர். ஒன்று வந்து சரிதான். பணவீக்க காலத்தில் வந்து கடன் வாங்கினவங்க ஆதாயமும் கடன் வழங்கியோர் வந்து இழப்பையும் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சரிதான். ரெண்டாவது, நிலையான வருமானம் உடைய பிரிவினர் பணவீக்கத்தினால் ஆதாயம் பெறுகின்றனர். இல்லை, ரெண்டு வந்து தவறானது. நிலையான வருமானம் உடைய பிரிவினர் வந்து பணவீக்கத்தினால் ஆதாயம் பெறவில்லை, மிகவும் பாதிப்பு தான் அடைவாங்க. அதனால ரெண்டாவது வந்து தவறு. மூணாவது பாருங்க, பங்கு முதலீட்டாளர்கள் பணவீக்க காலத்தில் நல்ல லாப ஈவு மற்றும் பங்கு மதிப்பேற்றம் பெறுவார்கள். இல்ல, 3 வந்து சரியானது. பங்கு முதலீட்டாளர்கள் வந்து பணவீக்க காலத்தில் நல்ல லாப ஈவு மற்றும் பங்கு மதிப்பேற்றம் பெறுவார்கள் அப்படின்றது சரியானதுதான். 1, 3 மட்டும் சரி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் பணவியல் முறைகளில் அடங்காது எது? பணவியல் முறைகள்ல எது வந்து அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்கி விகிதத்தை உயர்த்துதல், வெளி அங்காடியில் அரசு பத்திரங்களை விற்றல், பொதுமக்களிடம் இருந்து கடன்களை பெறுதல், ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல். இதுல எது வந்து அடங்காதுன்னா பொதுமக்களிடம் கடன்களை பெறுவது அப்படின்றது அடங்காது. ஏன்னா பொதுமக்களிடம் இருந்து கடன்களை பெறுவது வந்து நிதியியல் நடவடிக்கையில் வரும், பணவியல் முறையில் வராது. மீள் பணவீக்கம் என்பதன் சரியான பொருள் வந்து வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறை. இதான் அதுக்கான பொருள். வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி குறையாமலும் பணவீக்கத்தை வந்து திருப்பும் செயல்முறை. பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையும் வேலை வாய்ப்பின்மையையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த சூழ்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. தேக்க வீக்கம்னு. தேக்க நிலையும் வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் இது 3மே சேர்ந்த சூழ்நிலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தேக்க வீக்கம் அப்படின்னு. வணிக சூழலின் கட்டங்களை சரியான வரிசையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் எது வரும்னா பூரிப்பு வரும். இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூரிப்பு, இது மட்டும் தான் இருக்கு. பூரிப்பு, அடுத்து பின்னிறக்கம், அடுத்து மந்தம், அதுக்கு அடுத்து மீட்சி. இதுதான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. வணிக சுழற்சியின் மந்த கட்டத்தின் கீழ்நிலை தொட்டி என அழைக்கப்படுகிறது. கூற்று சரிதான். வணிக சுழற்சியின் மந்த கட்டத்தின் கீழ்நிலை வந்து தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். இதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மிக ஆழமான தொட்டிக்குள் விழுந்தால் பிறர் உதவியின்றி மீள முடியாதது போல வெளியார் உதவியின்றி பொருளாதார நடவடிக்கைகள் தானே மீள இயலாத நிலையை குறிக்க இச்சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மிக ஆழமான தொட்டிக்குள் விழுந்தால் பிறர் உதவியின்றி மீள முடியாதது போல வெளியார் உதவியின்றி, அதாவது அரசு உதவியின்றி பொருளாதார நடவடிக்கைகள்
தானே மீள இயலாத நிலையை குறிக்க இந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு காரணமா சொல்றாங்க. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. மந்த நிலைக்கு பின் மீட்சி பெறுவதை துவக்கி வைக்கும் முதன்மை காரணி தன்னிச்சை முதலீடுகள். மந்த நிலைக்கு பின் மீட்சி பெறுவதை துவக்கி வைக்கும் முதன்மை காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னிச்சை முதலீடுகள். M = KPY என்பது யாருடைய ரொக்க இருப்பு அணுகுமுறை சமன்பாடு? யாருடைய சமன்பாடுனா மார்ஷலின் சமன்பாடு. உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் விழுக்காட்டையும் கொண்ட நல்ல வணிக காலங்களையும் குறைக்கின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவிகிதத்தையும் கொண்ட கெட்ட வணிக காலங்களையும் உள்ளடக்கியது வணிக சூழல் ஆகும் என்று இலக்கணம் வகுத்தவர் J.M. கீன்ஸ். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்து பணவீக்க காரணிகள் கொடுத்திருக்காங்க. காகித பணவீக்கம் அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி வெளியிடுதல். காகித பணவீக்கம் எப்பொழுது ஏற்படும்னா அளவுக்கு அதிகமான காகித பணத்தை வந்து மைய வங்கி வெளியிடுவதனால காகித பணவீக்கம் வந்து ஏற்படும். கடன் பண பணவீக்கம் வணிக வங்கிகள் தாராளமாக கடனை அளித்தல். இது சரிதான். கடன் பண பணவீக்கம் வந்து வணிக வங்கிகள் வந்து தாராளமாக கடனை அளிப்பதனால் ஏற்படுவது. பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் இயற்கை இடர்பாடுகளால் உற்பத்தி பாதிக்கப்படுதல். அதனால வந்து பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் ஏற்படுது. வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல். வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் வந்து புதிய வரிகளை விதிப்பதன் மூலம் ஏற்படும் விலையேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தவறானது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை சரி செய்ய மைய வங்கி வந்து கூடுதலாக காகித பணம் அச்சிடுவதனால ஏற்படுறது தான் வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல். ஒரு நாட்டில் நீண்டகால இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேல் பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து முழு வேலைவாய்ப்பு நிலையை தாண்டுவது வணிக சூழலின் எக்கட்டம். பூரிப்பு கட்டம். ஒரு நாட்டில் நீண்டகால இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேல் பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து முழு வேலைவாய்ப்பு நிலையை தாண்டுவது வந்து வணிக சூழலின் எக்கட்டம்னா பூரிப்பு கட்டம். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. மிதமான பணவீக்கம் உற்பத்தியாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு ஊக்க காரணியாக செயல்படும். கூற்று சரி. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. மிதமான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் முதலீடுகள் அதிகரித்து வேலைவாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. பணத்தின் பணிகளில் மதிப்பின் நிலைக்கலனாக செயல்படுவது எவ்வகை பணியை சார்ந்தது? மதிப்பின் நிலைக்கலன் வந்து பணத்தின் எவ்வகை பணினா இரண்டாம் நிலை பணி. கேம்பிரிட்ஜ் அணுகுமுறையில் கீன்ஸின் முதல் சமன்பாடு N = PK. இதுல வந்து K என்பது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. K என்பது வந்து எதை குறிக்கும்னா மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் வருமானத்தின் ஒரு பகுதியை குறிக்கும். கேன்றது வந்து மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் வருமானத்தின் ஒரு பகுதியை குறிக்கும். என்னன்றது எதை குறிக்கும்னா மொத்த பண அளிப்பை குறிக்கும். பீன்றது வந்து நுகர்வு பண்டங்களின் விலை மட்டத்தை குறிக்கும். பணவீக்கம் சட்டப்பூர்வமற்ற வரி விதிப்பு என்று கூறிய பொருளியல் அறிஞர் மில்டன் ஃப்ரைட்மேன். கீழ்கண்டவற்றுள் பணவாட்டத்தின் முக்கியமான இயல்புகள்ல சேராது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணவாட்டத்தின் இயல்புகள்ல சேராது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு, அதிக வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பின்மை. இல்லை சேராது வந்து அதிக வேலைவாய்ப்பு அப்படின்றது தான் சேராது. பணவாட்டத்தின் போது வேலைவாய்ப்பின்மை தான் ஏற்படும். அதிக வேலைவாய்ப்பு கிடையாது, வேலைவாய்ப்பின்மை தான் ஏற்படும். அதனால இந்த இயல்புகள்ல சேராது எதுனா அதிக வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்திருக்கதா சேராது. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. பொன் திட்டம் மற்றும் வெள்ளி திட்டம் பற்றி கொடுத்திருக்காங்க. 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 1 உலோக திட்டத்தின் கீழ் உலோக நாணயங்கள் முழு நிறையுடைய சட்டமுறை பணமாக இருந்து வந்தன. 1 வந்து சரிதான்.
இரண்டாவது, நாணயங்களில் முகமதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு இரண்டும் சமமாக இருந்தன. ரெண்டாவதும் சரிதான். நாணயங்கள்ல வந்து முகமதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு இது ரெண்டுமே சமமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டாவதும் சரிதான். மூணாவது, வெள்ளி திட்டத்தில் ஒரு நாட்டின் அரசு அதன் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வெள்ளியாக மாற்றிக்கொள்ளும் அனுமதியினை வழங்கி இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல மூணு தவறானது. வெள்ளி திட்டத்தில் ஒரு நாட்டின் அரசு வந்து அதன் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வெள்ளியாக மாற்றிக்கொள்ளும் அனுமதி வந்து வழங்கி இருந்தது, இல்ல வழங்கவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால 1, 2 தான் சரியானது. அடுத்தது கூற்று காரணம். காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சரிதான். இது ஏற்கனவே பொறுத்துகையில பார்த்திருப்போம். காகித பணத்திட்டம் வந்து கட்டளை பணத்திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. காகித பண மதிப்பிற்கான அரசின் கட்டளையை தாங்கி வருவதால் இது வந்து இவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதை உலோகமாக மாற்ற முடியாது. காரணம் வந்து சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது. பணவீக்கத்தின் போது ஊக வணிக செயல்பாடுகள் குறித்து சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா, பணவீக்கம் பொருள் உற்பத்தியை அதிகரிப்பதை விட ஊக வணிக செயல்பாடுகளையே அதிகரிக்கின்றன, இதனால் உற்பத்தியோ வேலை வாய்ப்போ அதிகரிப்பதில்லை அப்படின்றது சரியான வாக்கியம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் நிதி கொள்கையையும் அதன் கருவிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கீழ்கண்டவற்றுள் நிதியியல் நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதியியல் நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்கிறாங்க. அரசு செலவினங்களை குறைப்பது மற்றும் வரி விதிப்புகளை விரிவாக்குவது, வங்கி விகிதத்தை உயர்த்துவது, நியாய விலை கடைகளில் இன்றியமையா பண்டங்களை வழங்குவது, ரொக்க இருப்பு விகிதத்தை மாற்றுவது. நிதியியல் நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரசு செலவினங்களை குறைப்பது மற்றும் வரி விதிப்புகளை விரிவாக்குவது தான் சரியான எடுத்துக்காட்டு. இதோட மொத்தமா 75 வினாக்களும் பார்த்துட்டோம். இந்த 75 வினாக்கள்ல நீங்க எவ்வளவு வினாக்களுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில பேர்கிட்ட எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இல்ல, நம்ம கிட்ட 6th ல இருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், உங்க நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.